மக்களுடைய பிரச்சனையை உணராத ஒரு தலைவன் கிட்ட நீங்க எப்படி பார்த்தாலும் சப்ஸ்டன்ஸ் மக்களோட இருக்காது. பிரச்சனைகளை உணர்ந்ததுனால தான் நம்ம அந்த விஷயம்லாம் சொல்றோம். சோர்சிங் கொடுத்து ஸ்கிரிப்ட் வாங்கி அந்த ஸ்கிரிப்டை எடுத்து வாசிக்கிறாரு. ரோ பெரிய கூட்டத்தை கூட்டி வேன் மேல ஏறி நின்று வாசிச்சுட்டு போயிருக்காருன்னு தான் நான் பார்க்க முடியும். முறை எந்த அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது அப்படின்றத கடைபிடிச்சிருக்காங்க இல்லையா? நீங்க போய் பாத்தீங்களா புதுச்சேரியில முசியானந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல விடுங்க அப்படி சொல்லவும், புதுச்சேரி காவல்துறை மிதிச்சு 40 பேருக்கு உயிரை பலி கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி இதே மாதிரி சொல்றீங்களா அறிவில்லையான்னு கேட்காத குறையா கேட்டுட்டாங்க முசியானந்த். கொள்கை என்னன்னு கேட்டா தலைவருக்கே தெரியாது. அது அங்க ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து கொள்கையை வெளியிட மாட்டாங்க. இந்த கல்யாண மண்டபத்துல எல்லாத்தையும் கலந்து கடைசியா கழுவி ஊத்துவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நீச்ச தண்ணியாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான். எல்லாரையுமே நீங்க ஒரு கட்டத்துல சமரசம் அடைய வைக்கலாம். இன்னைக்கு கூட சிபிஐக்கு கேஸ் போனதுக்கு அப்புறம் பாஜக குறித்து ஒரு வார்த்தை வாய் திறக்கிறது இல்ல. மாநில அரசு அங்கீகாரத்தை பாண்டிச்சேரிக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு தான் நம்ம ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க. மோடி அரசு பாசிச பாஜக பிளவுவாதம் பாயாசம் இதெல்லாம் எங்க காணுமே. மோடி அவர்களுடைய பேரை உச்சரிக்க காணுமே. பயம் இருக்கிறது. ஏன்னா இன்னும் சிபிஐல இருந்து கேஸ் வரல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். பொதுக்கூட்டம் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் 2 ரோட் ஷோ பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் எப்படி பண்ணீங்க, எவ்வளோ செலவாச்சு, எங்கே இந்த பணம் வந்துச்சு, ஒரு வெள்ள அறிக்கை விட சொல்லுங்களேன். நாம் தமிழர் கட்சிக்கு கிரவுட் ஃபண்டிங்னு ஒன்று இருக்கு, திரள் நிதி, வெளிப்படையான டிரான்ஸ்பரண்டான அக்கௌண்ட் இருக்கு. புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா ஒரு வெள்ள அறிக்கை விட முடியுமா? லாட்ரி டிக்கெட் விற்கிறவங்களும் பிளாக் டிக்கெட் விற்கிறவங்களும் இன்னைக்கு சிஎம் ஆகணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய கொடுமை, கொடூரம். இன்னும் சொல்ல போனால் ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஃபாத்திமா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தாவேக்கா மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா, அது ரசிகர்கள் கூட்டம் தான், தொண்டர்கள் கூட்டம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்கு. பட் இப்போ பார்த்தோம்னா புதுச்சேரியில் அவர்கள் எல்லாம் ரொம்ப ஒழுங்கான முறையில் நெறிமுறைகள்லாம் பின்பற்றி ஒழுங்கான முறையில் 5000 பேர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதைப்படி வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதாவது ரோட் ஷோன்ட்டு இருந்தாங்க. நம்ம தேங்க் பண்ணணும். ஏன்னா ரோட் ஷோவாக இல்லாமல் மீண்டும் உயிர்களை பலி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு சூழலை ஏற்படுத்தாமல் இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டம் அமைச்சதுக்கு முதல்ல நம்ம எல்லாருமே பாராட்டணும் அவங்கள. ஆனால் பொதுக்கூட்டத்துலேயுமே கூட உங்களுக்கு தெரியும், அந்த முசியானந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல விடுங்க அப்படி சொல்லவும், புதுச்சேரி போலீஸ் காவல்துறை மிதிச்சு அப்படிலாம் 40 பேர் செத்துறதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆங்கிலத்தில் பேசின காணொலிகள் நம்ம ஊடகத்தில் பார்க்க முடிஞ்சது. 40 பேருக்கு உயிரை பலி கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி இதே மாதிரி சொல்றீங்களா அறிவில்லையான்னு கேட்காத குறையா கேட்டுட்டாங்க முசியானது. அதனால நம்ம வேற தனியாக ஒரு தடவை கேட்டு அவரை அதாவது எவ்வளோ லெத்தாஜிக்கா இருக்காங்கங்கிறதுக்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டு தான். இந்த தடவையும் அதே மாதிரி காவல்துறை ஒத்துழைச்சிருந்தது அப்படின்னா அவங்க அதே மாதிரியான சம்பவங்களை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்மளால புஷானந்த் மேல வைக்கப்படும் குற்றச்சாட்டா? ஏன்னா அப்போ போன முறை இந்த மாதிரியான லெத்தார்ஜிக் தனத்தினாலதான் இந்த சம்பவம் நடந்தது. வெறும் புஷியானந்த் தாங்க, ஒட்டுமொத்த கட்சியே லெத்தார்ஜில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், அங்க மாவட்ட செயலாளரை மாட்டி விட்டு இவங்க எல்லாம் இப்படி கலந்து பங்கருக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு இவ்வளோ நாள் உள்ள இருந்துட்டு அதுக்கப்புறமா சிபிஐக்கு மாறினதுக்கப்புறம் பங்கர்லேருந்து வெளில வந்த கட்சி தான் தாவேக்கா. எவ்வளவு லெத்தார்ஜியாக இருக்கும் அப்படின்னா, கூட்டத்தை நாமக்கல்லேருந்து கரூர் வரைக்கும் பின்னாடியே இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் காவல்துறை எங்கே நிப்பாட்டுங்க, உள்ளே போவாதீங்க, பெரிய ஒரு அசம்பாவிதமே ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளவு மக்கள் இறுக்கமாக இருக்கிறாங்க, வேவ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் உள்ளக்க வந்ததெல்லாம் லெத்தாஜியின் உச்சம் தான். நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் மறுக்கும் வகையில தொண்டர்கள்லாம் செயல்பட்டு இருக்காங்களா? ஏன்னா ஒழுங்கான முறையில வந்திருக்காங்க, அங்க ஒழுங்கான முறையில அமர்ந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா முன்னாடியே தலைவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இம்முறை எந்த அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது அப்படின்றத கடைபிடிச்சிருக்காங்க இல்லையா? நீங்க போய் பாத்தீங்களா புதுச்சேரியில? இல்லை மேம், இப்போ நம்ம கரூர்ல பார்க்கும்போது லேம்ப் போஸ்ட்ல செவர்கள் எல்லாம் ஏறி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கல இல்லையா? முடிஞ்சு ஒரு 1/2 hour கூட ஆயிருக்காது பேச்சு முடிஞ்சு. நீங்க அதுக்குள்ள பேசுறீங்க. ஒரு வேளை அங்க ஏதாவது உங்களுக்கு ஸ்லீப்பர் செல் ஏதாவது வச்சுட்டு நீங்க பேசுறீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா காட்சிகள் எல்லாம் இன்னும் காண்பிக்கப்படலை. நான் நேரலையில வெறும் பேச்சை மட்டும்தான் கேட்டேன்.
வெறும் பேச்சை மட்டும் கேட்டதுலேருந்து தான் என்னால் பேச முடியும். அதே மாதிரி அவங்க செழுமை ஆயிட்டாங்க, செம்மைப்படுத்திட்டு வராங்க அப்படின்னா பாராட்டக்குரியது தான், வரவேற்கத்தக்கது தான். அவங்க வந்து நெறிமுறைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா நம்ம அதைத்தானே தொடர்ச்சியாக சொல்கிறோம். நம்மளுடைய ஆதங்கமே அவங்க இன்னும் வந்து ஒரு அரசியல்படுத்தப்படாத கூட்டமா இருக்கு அப்படிங்கிறது தான். சும்மா வந்து மூஞ்ச பார்க்குற முகத்தை பார்த்து அவங்க ஆரவாரம் செய்வதற்காக வருகிறார்களா, உண்மையாவே அரசியலை புரிந்து கொள்வதற்காக வருகின்ற கூட்டமான்னு தான் தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கோம். அப்படி உண்மையாவே மாறி இருக்காங்கன்னா பாராட்ட வேண்டியதுதான். இப்ப அவருடைய பேச்சை வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லா கூட்டங்கள்லயும் வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கான பிரச்சனை என்ன இருக்கு? இப்ப பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னன்னு முன்னெடுத்து வைக்கிறாரு. ஸோ தொடர்ச்சியா நாம் தமிழர் வந்து கொள்கை இல்லாத ஒருவர் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவங்க வந்து இஷ்யூ எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ இப்போ பாண்டிச்சேரியில இருக்க இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை எப்படி அதாவது பார்க்குறீங்க? ஒரே டெம்ப்ளேட்டுங்க, ஒரே மாதிரி ஸ்டைலு. அந்த ஸ்கிரிப்டே அவுட் சோர்சிங் பண்ணுறாங்கங்கிறது தான் கேள்வி. அவங்களுக்கா வந்து மக்களுடைய பிரச்சனையை உணராத ஒரு தலைவன் கிட்ட நீங்கள் எப்படி எதிர்பார்த்தாலும் அங்கே வந்து சப்ஸ்டன்ஸ் மக்களோட இருக்காதுங்கிறது தான். பிரச்சனைகளை உணர்ந்ததுனால தானே மேம் அந்த விஷயம்லாம் சொல்றாரு. இப்போ உணர்ந்து இல்லை, அவுட் சோர்சிங் கொடுத்து ஸ்கிரிப்ட் வாங்கி அந்த ஸ்கிரிப்டை எடுத்து வாசிக்கிறாரு. உணர்ந்து பேசியிருக்கிறார் அப்படின்னா வாயிலேருந்து வரக்கூடிய சொற்கள் நெருப்பு துண்டுகளாக இருக்கணும். அதே மாதிரி மக்களை கனெக்ட் பண்ணணும். நீங்கள் அங்கே இன்னொரு தடவை நீங்கள் புதுச்சேரிக்கு உங்களுடைய பேரலெல்லாம் இன்னொரு டீமாக நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கூட வெளியில் வர அந்த ரசிகர்கள் கிட்ட என்ன சொன்னார் விஜய்ன்னு கேட்டால் டேக் ஹோம் எதுவுமே இருக்காது. இந்நாள் வரைக்கும் இத்தனை இத்தனை ஆயிரம் கூட்டங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்கலாம் சொல்கிறாங்கல்ல, யாராவது ஒருத்தவங்க தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? கொள்கை என்னன்னு கேட்டா தலைவருக்கே தெரியாது. கொள்கை என்ன நாங்க சொல்லுவோம். அது வந்து அங்க ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து கொள்கையை வெளியிட மாட்டாங்க. அப்படி இன்னைக்கு நாங்க கூட இது நாள் வரைக்கும் கருவாட்டு சாம்பார் திராவிடம் தமிழ் தேசியம்லாம் சேர்த்து சொல்றனால தான் நினைச்சோம். ஆனால் அது கருவாட்டு சாம்பார் கூட இல்லை. இந்த கல்யாண மண்டபத்திலாம் எல்லாத்தையும் கலந்து கடைசியா கழுவி ஊத்துவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நீச்ச தண்ணியாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலேருந்தும் நீங்கள் அங்கேருந்து வெறும் குட் திங்ஸை மட்டும் எடுத்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவற்ற பாதையை தான் வந்து கொடுக்கும். நீங்கள் ஸ்டேபிளாக கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு இஷ்யூக்கும் நீங்கள் தீர்வுகள் எடுத்து வைக்க முடியும். நீங்கள் ஒரு இஷ்யூக்கு தமிழ் தேசிய வழியில் தீர்வு காணுவேன், ஒரு இஷ்யூக்கு திராவிடம் வழியில் தீர்வு காணுவேன் அப்படின்னா உங்களால் ஸ்டேபிளாக நிற்க முடியாது. காவிரிக்கு என்ன மாதிரியான தீர்வு நீங்கள் பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. இந்த மொத்த பேச்சு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு எல்லாருமே சொல்லலாங்க, இந்த டீ கடை பெஞ்சில் உட்காந்து டீ கடையில் பேசுவாங்கல்ல, என்ன இன்னைக்கு அரசியல் நடப்பு, நாட்டு நடப்பு, 4 பேப்பரை தள்ளிட்டு இங்கே இது நடந்துச்சான், அங்கே அது நடந்துச்சான், இந்த மோடி இதை செஞ்சுட்டாரான், ஸ்டாலின் இதை செஞ்சுட்டாரான்னு பேசுவாங்கள்ல, அப்படி அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு பஸ்ஸை வச்சு ஒரு வேனை வச்சு வேன் மேலே ஏறி நின்று அதை வந்து வாசிச்சுட்டு போயிருக்காருன்னு தான் நான் பார்க்க முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னு ஒன்று கொடுத்துருக்கிறாரா? இது தாவேக்கா வந்தா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து நாங்கள் இந்த மாதிரியான தீர்வு, ஆட்சிக்கு தாவேக்கா வந்தா நீங்கள் தான் வரப்போகிறதே இல்லையா அப்புறம் என்ன அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. அதனால் வந்தான்னு இந்த கம்பு சுத்துற அரசியல் எல்லாம் பண்ணாம எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். அண்ணா சொன்னாரு 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம், நாங்க காரு கொடுப்போம் லட்சியம், பைக் கொடுப்போம் நிச்சயம்னு வாய்க்கு வந்ததை உருட்டி விடலாங்க. அதனால நம்ம அந்த இடத்துக்கே போக வேண்டாம். இவர்கள் முதல்ல சொல்லக்கூடிய சிக்கல்களுக்கான அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தீர்வுகளையாவது முன்வைக்கிறாங்களான்னா அதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பாலிடிக்ஸ். கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க. இப்போது தொண்டர்கள் வந்து வெளியில் வந்து கேட்கும்போது அவங்க என்ன இஷ்யூ அட்ரஸ் பண்ணாங்கன்னா தெரியாது, வெறும் விஜயை பார்க்கறதுக்காக தான் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே விஷயம் காஞ்சிபுரத்தில் நடக்கும்போதும் சரி இப்போவும் சரி அவங்க தொண்டர்கள் சொல்கிறது என்னவா இருக்குன்னா, காஞ்சிபுரத்தோட இஷ்யூ அட்ரஸ் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது எங்களுக்கு, ஸோ அந்த இஷ்யூவெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போ பாண்டிச்சேரியில் இஷ்யூவெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து யாருமே சொல்லாத விஷயங்களை வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இதை தொண்டர்கள் வழி எடுத்துகிட்டு வராங்கன்னு தானே எடுத்துக்க முடியும் நம்ம. அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜஹிலியாலேயே இருந்துட்டோங்க. அதாவது அறியாமையின் காலத்திலேயே தொடர்ச்சியாக இருந்துட்டோம். மக்கள் எங்களை அரசியல் படுத்துவது தான் ஒரு அரசியல் தலைவனுக்கான நோக்கமாக எண்ணமாக இருக்கும். அதுதான்
தேவையுமாக இருக்கும். ஒரு அரசியல் கட்சி என்பது என்ன? மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க தன்னெழுச்சியாக அப்படின்னா அவர்கள் பக்கம் நிற்பது. அப்படி மக்கள் வந்து இந்த புரிதலே இல்லாம அரசியல் பார்வையே நோக்கங்களே இல்லாம இருக்காங்க அப்படின்னா என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு மக்களுக்கு உரைத்து அவர்களை போராட்டத்துக்கு தன்னெழுச்சியாக தள்ளுவதுதான் ஒரு அரசியல் தலைவனுடைய அழகாக இருக்க முடியும். அதை விட்டு நான் தான் இந்த பிரச்சனை இருக்கிறேனே, எனக்கு தான் கரண்ட் பில் ஏறுது, எனக்கு தான் வீடை இடிக்கிறானு, எனக்கு தான் விலைவாசி உயருது, அதையே வந்து திருப்பி சொல்றதுக்கு இன்னொருத்தன் தேவையா? இதெல்லாம் எப்படி நிறுத்துவீங்க? அதைத்தான் சொல்லணும். அதுதான் ஒரு தலைவனுக்கான தேவைன்னு நாங்க பார்க்கிறோம். இப்போ மக்கள் இல்ல அந்த கேள்விக்கான பதில் முடியல. இப்ப மக்கள் அறியாமையில ஜஹிலியால இருக்கோம்னா அவர்களை அரசியல் படுத்துவது யாருடைய வேலை? அரசியல் தலைவனோட வேலை. நீங்க கட்சி தொடங்குறேன்னு வந்துட்டீங்க, அப்போ உங்களுடைய வேலை என்னன்னே உங்களுக்கு உணரலையே. வாட் ஆர் யுவர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? அப்ப அதை நோக்கி சகோதரர் விஜய் அவர்கள் பயணிக்கணும். நாங்களும் ஒவ்வொரு கூட்டங்களா ஒவ்வொரு இந்த மாதிரி இன்டர்வியூஸ் மூலமா எங்களுக்கு முடிஞ்சதை நாமும் கேஸ்கேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா சரி பார்ப்போம் எவ்வளவு நாள் தான் இந்த வண்டி ஓடுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ புதிதாக தொடங்கிய ஒரு கட்சிக்கு இவ்வளவு ஆதரவுகள் வருது இல்லையா? செங்கோட்டையன் போன்ற எக்ஸ்எம்எல்ஏ அமைச்சர் பதவியில் வகிச்சவங்க எல்லாம் வந்து இப்போ இணையறாங்க தாவேகாவில். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வராததுக்கு காரணம் என்ன? அல்லது வந்து நாம் தமிழர் அவங்க அவ்வளோ பெருசா பார்க்கலையா? இந்த மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்குல்ல இங்க. அதாவது இங்க எப்படி இருக்கு அப்படின்னா சூழல், நீங்க யார வேணாலும் சமரசம் அடைய வைக்க முடியும். ஏன்னா அதிகாரம்னு ஒண்ணு வருவதற்கு முன்னாடியே அவ்வளோ பேக்லாஷஸ் விஜய் அவர்களுக்கே வந்திருக்கு. நீங்க வந்து வரி ஏய்ப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல கூட்டங்கள் நடத்தும் போது அசம்பாவிதங்கள் நடந்ததை பொறுத்ததாவது இருக்கட்டும், இல்ல அவருடைய முந்தைய கால அரசியலினுடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தாலுமே கூட முதல்ல அவர் வந்து போய் காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட போய் நின்றுக்கிறாரு. இளைஞர் அணி பொறுப்பு கொடுங்க மாநிலத்துக்குன்னு கேட்டவர், அவரை எதிர்த்து நின்று அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவாக போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதற்கு பின்பு அவர் வந்து மோடி அவர்கள் 2014 தேர்தலின் அப்போ போய் மறைமுக ஆதரவை பாஜகவுக்கு விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாங்கிற நிகழ்வுல நீங்க வந்து கருணாநிதி அவர்களுக்கு சிலை அமைக்கணும் நகரத்துல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இவ்வளவு முரண்களின் மூட்டையாக அவர் இருந்திருக்கிறார். அப்படி இந்த மாதிரி இவங்க எல்லாரையுமே வந்து நீங்க ஒரு கட்டத்துல சமரசம் அடைய வைக்கலாம். இன்னைக்கு கூட சிபிஐக்கு கேஸ் போனதுக்கு அப்புறம் பாஜக குறித்து ஒரு வார்த்தை வாய் திறக்கிறது இல்ல. எங்கேயாவது மோதியை பத்தி விமர்சிச்சு பேசுறாரா? கிடையாது. பாண்டிச்சேரியில கூட மாநில அரசு இதற்கான மாநில அரசு அங்கீகாரத்தை வந்து பாண்டிச்சேரிக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு தான் நம்ம ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க. மோடி அரசு பாசிச பாஜக பிளவுவாதம் அந்த மசாலா, அதுக்கப்புறம் வந்து நம்ம பாயாசம், இதெல்லாம் எங்க காணுமே? மோடி அவர்களுடைய பேரை உச்சரிக்க காணுமே. பயம் இருக்கிறது. ஏன்னா இன்னும் சிபிஐல இருந்து கேஸ் வரல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவர்கள்கிட்ட இவ்வளவு இருக்கும்போது 250க்கும் மேற்பட்ட வழக்குகளை மக்களுக்காக சந்திச்ச ஒரு தலைவன் இங்க இருக்கிறாங்க. இங்க இருக்கும்போது நாங்க எந்த வகையிலும் சமரசம் அடைய மாட்டோம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பூதாகரப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளான திராவிட கட்சிகளுக்கு தெரியும். அப்ப கமல்ஹாசனுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஐயா கமல்ஹாசன் அவர்களை ஈஸியா அவங்க டிரா பண்ணிக்கிட்டாங்க. ஒரே ஒரு எம்பி சீட்டு, அதுதான் அவருடைய விருப்பமா இருந்துச்சு, அது கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி விஜய்க்கும் ஏதாவது விஜய் அவர்களோட ஒப்பிடுறதே வந்து ஒரு தவறான விஷயம் இல்லையா? எப்படி வந்து ஒரு இப்போ விஜய் அவர்கள் வந்து எப்படி எம்ஜிஆரோட ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களோ, சோ அதே மாதிரி தானே கமல்ஹாசனோட ஒப்பிடுவதும் ஒரு தவறான. ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டமும் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கீகாரமும் கமல் அவர்களுக்கு இல்ல. யாரு சொன்னது? அது வந்து கல உண்மை மேம். கமல் அவர்கள் ஒருவேளை கமல்ஹாசன் பெரிய ஸ்டார் சொன்னா இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களுக்கு பாடம் கற்பிப்பாங்க. கமல்ஹாசன் உலகம் போற்றும் ஒரு நடிகர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் இந்த அளவுக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கா? ஏன்னா நீங்க கமல் உலக நாயகனுக்கு இல்லாத ஃபேன் பேஸ் தளபதிக்கு இருக்கு. அவர் நல்ல நடிகர்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. விஜயோட சிறந்த நடிகர்ன்றதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்கள் படை வந்து அவருக்கு இருந்துதான் கேட்டா இல்லை. ஸோ அப்போ வந்து விஜய் அவர்கள் அதே மாதிரி விஜய் இப்போ கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் வந்து கமல் கட்சியில் நான் இணையிறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ ஆகுது இல்லையா? எந்த ஒரு விஷயம் பேசினாலும்
எந்த ஒரு ஐயா கமல்ஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கும் போது ரொம்ப ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான என்ன சொல்றது, சமூகத்துல நல்ல படித்த நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பலரும் வந்து கட்சியில இணைஞ்சாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப அவங்க எல்லாருமே டைல்யூட் ஆகி திருப்பியும் அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் இணைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இங்க பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு அரசியல் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் பேரை முகத்தை பயன்படுத்தி அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு நிறைய மிக்சட் கிரவுட் இருக்கு. வெறும் வந்து சொஃபஸ்டிகேட்டடான பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம பலதரப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க. அதனால இவங்களை ஒப்பிடுவது தவறு அப்படின்னு சொல்வது தவறு. ஏன்னா 2 பேருமே துறையிலிருந்து இருக்காங்க. அந்த அடையாளத்தை மட்டும் வைத்துத்தான் அவர்கள் அரசியலை சந்திக்கிறாங்க. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதுதான் நம்ம அவரோட மெயின் மோட்டிவா பார்க்கப்படுது. இதாவது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறவங்க ஏங்க 41 பேரை கொல்ல போறாங்க? இன்னைக்கு வரைக்கும் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்வுமே இல்லாம மத்தவங்கள தான் கை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தான் காரணம். ஏதாவது ஒரு இடத்துல இன்னைக்கு வரைக்கும் தார்மீகமா நாங்க வந்து இதுக்கு நாங்களும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதற்கு அவங்க எப்படி மேம் பொறுப்பேற்க முடியும்? ஏன்னா அது ஒரு கூட்டம், கிரவுட் கண்ட்ரோல் பண்ணப்படாத நேரம் கடந்து வந்தது அவரோட தப்பு தான். அவரால தான் மொத்த அசம்பாவிதமும் நடந்துச்சு. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணல. அரசு மீது தவறு இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிற நீங்க தான் விஜய் அவர்கள் மீதும் தவறு இருக்குங்கிறத ஒத்துக்கணும். நீங்களே விஜய்க்கு முட்டு கொடுத்த எப்படி? அதாவது முட்டு கொடுக்கிறதுன்னு இல்லை மேம், இதை வந்து நம்ம இவங்க தான் தவறுன்ற ஒரே ஒரு கேட்டகரிக்குள்ள எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? நான் அதைத்தான் சொல்றேன். அவர்கள் தான் முதல் குற்றவாளி. முதல்ல அதை ஒத்துக்கணும். முதல்ல அந்த குற்றத்தை நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இஸ் ஹாஃப் ஓவர் இல்லையா? அந்த பிரச்சனை என்னாலதான் ஏற்படுதுன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அங்கேயே பாதி முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீங்க அதையே ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நயவஞ்சக அரசியலை இங்க திமுக போன்ற கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறதோ அதனை நீட்சியாக தானே நீங்களும் வர்றீங்க. அரசியல் கட்டமைப்பை வந்து இல்ல தாவேக்காவிடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் எல்லாரும் இணைஞ்சிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் இணையும் போது இன்னும் அரசியல் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் இல்லையா தாவேக்காவில்? அதாவது இவங்க எல்லாம் எதற்காக போயிருக்காங்கங்கிற ஒரு கேள்வியை நம்ம எடுத்து பார்க்கணும். எல்லாத்தையும் மேம்போக்கா பார்த்து கடந்து போயிட முடியாது. இவங்க எல்லாமே ஏதோ ஒரு தன் லாபத்துக்காக இல்லை அவங்களுடைய ஒரு பிணக்குக்காக போயிருக்காங்க. இப்போ ஐயா செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு அவரோட சொந்த கட்சியில பிணக்கு இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, இதுல வந்து ஒரு மாஸ் கிரவுட் இருக்கு, கட்சியில பிணக்கு இருக்கு, ஓகே. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தாவேகா மட்டும் தான் இருக்கான்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? நாம் தமிழர்ல வந்து இணையலாம் இல்லையா? சோ இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. டெலியூஷன் வேற என்ன? இவ்வளவு முதிர்ச்சியானவருக்கு கொஞ்சம் கூட முதிர்ச்சியான மனநிலை இல்ல, ஒரு மைண்ட் இல்ல அப்படிங்கறத என்னால பார்க்க முடியுது. அவர் வந்து கொள்கையின் அடிப்படையில அவர் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அடிப்படையில இருந்தாரு அப்படின்னா அவர் தனியா ஒரு கட்சியை தொடங்கி கூட அவர் செய்திருக்கலாம். ஆனால் இங்க போனா அவருக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் இருக்கும், அவருக்கு ஒரு பிளேஸ் இருக்கும், அவர் ஏதோ ஒரு 4 தொகுதியை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அவருடைய எல்லா பிளஸ் அண்ட் மைனஸஸை பார்த்து தான் அங்க போய் சேர்ந்திருக்காரு. அப்படிங்கும்போது பணம் இருக்கிறதா? ஆமா, பின்ன என்னங்க, எனக்கு அது இருக்கிறதான்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவரால் எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண முடியும்? அவரும் வந்து ஒரு தனி நபரா தானே பார்க்கணும் நம்ம அவரையும். சரி, அவரை மட்டும் ஒரு அமைப்பா பார்க்க முடியாது இல்லையா? சரி, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 2 கூட்டம் பண்ணிருப்பாங்களா, 2 பொதுக்கூட்டம் பண்ணிருப்பாங்களா, 3 பொதுக்கூட்டம் பண்ணிருக்காங்களா, அப்போ 2 ரோட் ஷோ பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் எப்படி பண்ணீங்க? எவ்வளவு செலவாச்சு? எங்கே இந்த பணம் வந்துச்சு? ஒரு வெள்ளறிக்கை விட சொல்லுங்களேன். நாம் தமிழர் கட்சிக்கு கிரவுட் ஃபண்டிங்னு ஒன்று இருக்கு, திரள் நிதி, வெளிப்படையான டிரான்ஸ்பரண்டான அக்கௌண்ட் இருக்கு, மக்கள் பார்த்துக்கொள்ள முடியும். மக்களிடமிருந்து பெற்று மக்களை அரசியல்படுத்தி மக்களையே அந்த போராட்டத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு புரட்சிக்கிற அரசியலை இந்த மண்ணில் விதைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா ஒரு வெள்ளறிக்கை விட முடியுமா? இல்ல மேம், அது வந்து அவரோட சொந்த பணமா கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒரு அதைத்தான் வெள்ளறிக்கை விடுங்க. நீங்க தான் வந்து மனித புனிதர்களாச்சு, ஒரு வெள்ளறிக்கை விடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இந்த மாதிரி வந்து இப்படி தான் செலவு பண்ணோம், என்னோட பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணேன் இந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லுங்கள். லாட்ரி டிக்கெட் விற்கிறவங்களும் பிளாக் டிக்கெட் விற்கிறவங்களும் இன்றைக்கி சிஎம் ஆகணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய கொடுமை, கொடூரம். இன்னும் சொல்ல போனால் அது இளைஞர்களையும் தமிழக மக்களையும் ஒரு தவறான பாதைக்கு இட்டு செல்லும். மக்கள் ஆராய்ந்து இவர்கள் சரியானவர்களாக இருப்பார்களா, யாருக்கு வேணாலும் கூட ஓட்டு போட்டுக்கோங்கன்னு நான் சொல்றேன். ஆனால் அந்த ஓட்டு பெட்டிக்கு முன்னாடி போய் மக்கள் நிற்கும் போது இவர்
நம்மை ஆள்வதற்கு சரியான ஆளாக இருப்பாரா அடுத்த 5 ஆண்டுக்கு அப்படிங்கிறத உங்களுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததியினரை யோசிச்சு நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த வாக்கு ஒரு விதையாக அமையும் நாளைக்கு அப்படின்னு நினைத்து நீங்கள் அந்த சரியான வாக்காளர்களுக்கு வாக்கு செலுத்த. சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நான் நிற்பேன்ற மாதிரி. அது வந்து உண்மையா அந்த தகவல், இல்லை அது ஏதாவது அது என்னங்கிறது போக போக தெரியும். அதை வந்து அப்படி ஒருவேளை நாம் தமிழர் நிற்கும் கட்சியுடைய பட்சத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாமன் சீமான் அவர்கள் தான் ஓகே மேம், சொல்லுவாங்க. ஒருவேளை நிற்கும் பட்சத்தில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும்னு நினைக்கிறோம். நீங்க என்ன எங்க அண்ணனை மட்டும் கேக்குறீங்க? இல்ல மேம், அந்த தொகுதியில, ஏன்னா குறிப்பா வந்து விஜய் அவர்களை எதிர்த்து நிக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா, சோ அந்த தொகுதியில வந்து நாம் வெற்றி பெற தமிழர் முடியும். கட்சி வெல்லும். மக்கள் உறுதியாக மக்கள் நல்லதுக்காக மாறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் வெல்லும். கண்டிப்பா மேம். நன்றி மேம்.